நேற்று எஸ்டிஆரோட பிறந்தநாள். அவரோட பர்த்டேவை முன்னிட்டு 3 அப்கமிங் படத்தோடைய அப்டேட் கொடுத்துருக்காங்க. எஸ்டிஆர் 49 இது பார்க்கிங் எடுத்த ராம்குமார் டைரக்ஷனில் டவுன் பிரஷர் ப்ரொடக்ஷனில் இந்த வருஷம் ரிலீஸ் ஆகிறதா சொல்லியிருக்காங்க. எஸ்டிஆர் 50 இது கண்ணும் கண்ணும் கொள்ளையாடத்தில் படத்தை இயக்கின தேசிங்க பெரியசாமி இயக்கத்தில் அட்வான்ஸ் சினி ஆர்ட் மூலமாக ப்ரொடியூஸ் பண்ண போகிறாரு. ஆனால் எஸ்டிஆர் 48 ராஜ்கமல் ஃபிலிம் ப்ரொடக்ஷனில் தேசிங்க பெரியசாமி இயக்க வேண்டியதாக இருந்தது. ஆனால் இப்போ அட்வான்ஸ் சினி ஆர்ட் மூலமாக எஸ்டிஆர் 50 மாறி இருக்கு. எஸ்டிஆர் 51 இதுக்கு காட் ஆஃப் லவ்னு டைட்டில் வச்சுருக்காங்க. இது டிராகன் எடுத்த அஸ்வத் மாரிமுத்து டைரக்ஷனில் ஏஜஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. சம்மர் 2026 ரிலீஸ் ஆகும்னு அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. விஷ்ணு விஷாலுக்கு அடுத்ததாக வரப்போகிற படம் தான் ஆர்யான். இதோட மொத்த ஷூட்டிங் முடிஞ்சதா இப்போ அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க. ஷூட்டிங் முடிஞ்சியும் ரொம்ப நாள் ரிலீஸ் ஆகாமல் கடப்பில் கிடக்கிற படம் தான் ஆலம்பனா. இப்போ இது மார்ச் 7 ரிலீஸ் ஆகிறதா அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. தெலுங்கு பேன் இண்டியா மூவி உருவாக்கிற படம் தான் கண்ணப்பா. இதில் பிரபாஸோட கேரக்டர் போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இவரோட கேரக்டர் நேம் ருத்ரா. ஏப்ரல் 25 ரிலீஸ் ஆக போகுது. துல்கர் சல்மான் நெக்ஸ்ட் நடிக்கிற படம் பேர் தான் காந்தா. இதோட அஃபிஷியல் ஃபர்ஸ்ட் லுக்கை இன்றைக்கி வெளியிட்டிருக்காங்க. இதில் சமுத்திரக்கனி, ராணா ரகுபட்லாம் சப்போர்ட்டிங் கேரக்டரில் வர போகிறாங்க. மாதவன், சித்தார்த், நயன்தாரா இவங்க 3 பேர் இருந்து நடிக்கிற படம் பேர் டெஸ்ட்டு. இதோட அஃபிஷியல் டீசரை நேற்று நைட்டே வெளியிட்டிருக்காங்க. டீசர் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது.